1475 ஏக்கரில் சென்னைக்கு 6வது நீர்த்தேக்கம். மாமல்லபுரம் முதல் மேடவாக்கம் வரை குடிநீர் தருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் மற்றும் திருக்கலங்குன்றம் வட்டங்களில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மாமல்லபுரம் சாலைகளுக்கிடையே கோவளம் பகுதியில் சென்னையில் 6வது புதிய குடிநீர் தேக்கம் உருவாக உள்ளது. 350 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நீர்த்தேக்கமானது 3010 ஏக்கர் உப்பள பகுதி மற்றும் அரசு நிலம் 1365 ஏக்கர் உட்பட மொத்தம் 4375 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தின் ஒருபுறம் ஈசிஆர் மற்றும் மறுபுறம் ராஜீவ்காந்தி சாலை அமைந்துள்ளது. இந்த நீர்த்தேக்கமானது திருக்கலங்குன்றம் மற்றும் திருப்போரூர் தாலுகாவுக்கிடையே 11 வருவாய் கிராமங்கள் வழியாக நீர்க்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகத்தை அதிகரிக்கவும் நீர்வளங்களை பரவலாக்கவும் தமிழ்நாடு அரசு 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிவிப்பின் போது செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருப்போரூர் மற்றும் திருக்கழுகுன்றம் வட்டங்களில் புதிய நீர்த்தேக்கம் அமைக்க இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒருவர் பேசும்போது, கடலோர ஒழுங்குமுறை மண்டல அனுமதி பெறப்பட்டு டெண்டர் செயல்முறை முடிவடைந்துள்ளதால் சுமார் 30 கிலோமீட்டர் நிலத்திற்கு மண் தடுப்பணை அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன. தையூர், மணவாதி மற்றும் சிறுதாவூர் குழும குளங்கள் உள்பட 69 குளங்களிலிருந்து வரும் அதிகப்படியான நீரும் இந்த நீர்த்தேக்கத்திற்கு வழிமாற்றம் செய்யப்படும். ஆண்டுக்கு இருமுறை நிரம்பும் நிலையில் இந்த மொத்த ஆண்டு கொள்ளளவு 2.25 டிஎம்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுதோறும் தினசரி 170 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்கும் திறன் கிடைக்கும். இந்த புதிய நீர்த்தேக்கம் பயனூர், தண்டலம், திருப்போரூர், திடவனந்தை, கடம்பாடி மற்றும் மாவல்லம் அருகே உள்ளூர் மக்களின் குடிநீரை தேவைகளை பூர்த்தி செய்யும். அதே நேரத்தில் சென்னை நகரத்தின் விரிவான பகுதிகளுக்கு சோழிங்கநல்லூர், மேடவாக்கம் மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய பகுதிகளில் நீர் தேவைகளையும் நிறைவேற்றும் என தெரிவித்துள்ளனர். 2050ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி பகுதியில் மட்டும் நீர் தேவை 2178 மில்லியனாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சென்னை பெருநகர் பகுதி முழுவதற்கான மொத்த நீர் தேவை 3746 மில்லியன் லிட்டராக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் 2 ஆண்டுகளில் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் நகரின் நீர்த்தேக்கங்களில் மொத்த சேமிப்பு கொள்ளளவு தற்போதைய 13.10 டிஎம்சியிலிருந்து 15.25 டிஎம்சியாக உயர்த்தப்படும் என கூறியுள்ளனர்.